ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏன் இந்த மிஷின் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டரில் சம்டைம்ஸ் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இதில் டிக்கெட் நம்மளே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னாலும் இங்கே ஒருத்தர் இருந்து அவர் டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அவர் இல்லாத பட்சத்தில் நம்மளே ஈஸியாக அந்த டிக்கெட் எடுக்கலாம். இது இந்த வீடியோ ஏன் மேக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் நண்பர் ஒருத்தர் வேண்டுகோளுக்கு இணங்க, அவர் பேர் கூட சதீஷ் கண்ணன், அவர் வேண்டுகோளுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படின்னு இந்த டிக்கெட் வெண்டர் மிஷினில் டிக்கெட் எடுக்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல எப்படி இருக்கும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தோம்னா யூஸிங் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங். இந்த ஃபாஸ்ட் புக்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஃபர்பன் ஏரியா இருக்குல்ல, சென்னை, கல்கட்டா, மும்பை சைடில் பார்த்தீங்கன்னா சஃபர்பன் ட்ரெயின் ஒன்று, லோக்கல் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லுவோம். அந்த டிக்கெட் ஈஸியாக எடுக்கிறது. அது அடுத்து ஆல் அதர் ஸ்டேஷன் நார்மல் நம்ம டிக்கெட் எடுக்கிறது, அண்டர்ஸ்டேட் டிக்கெட் எடுக்கிறது. இப்போ சென்னை டு கன்னியாகுமரி, சென்னை டு திருநெல்வேலி, சென்னை டு கோயம்புத்தூர், இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறது. அடுத்து செக் ட்ரெயின் அவைலபிலிட்டி. அதாவது அந்த மெஷின் எந்த ஸ்டேஷன் இருக்கோ அங்கேருந்து எந்தெந்த ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா இந்த செக் ட்ரெயின் அவைலபிலிட்டிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஆல் அதர் ஸ்டேஷன், வெளியூருக்கு போகிற ட்ரெயினில் எப்படி இந்த டிக்கெட் எடுக்கிறது இந்த மிஷின் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஆல் அதர் ஸ்டேஷன் அப்படிங்கிற கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனோட கோட் நம்பர் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேஷன் ஃபுல் நேமே நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஜேர்னி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை கிளிக் கொடுத்தா தான் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ண முடியும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரியவங்க அடல்ட் எத்தனை பேர், ஒருத்தரா, ரெண்டா, மூணா, அந்த மாதிரி காட்டும். சைல்டு குழந்தைகள் எத்தனை பேர், அது மாதிரி கிளிக் கொடுத்துட்டு அது ஜேர்னி டைப்புன்னு இருக்கும். அதை சிங்கிளா போக முடியுதுனா அது ரிட்டர்ன் வரதுக்கு சேர்த்து போடுறீங்களா. அடுத்து ட்ரெயின் டைப்பு, ஆர்டினரி ட்ரெயினா இல்லை மெயில் எக்ஸ்பிரஸா, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸா, ஏன்னா ஒவ்வொரு ட்ரெயின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டிக்கெட் ஃபேரும் வேரி ஆகும். இதை கிளிக் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத காட்டும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மோட் என்னென்னு காட்டும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்மார்ட் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வாங்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த டிக்கெட் வெண்டர் மிஷினில் ஒருத்தர் உட்கார்ந்து டிக்கெட் கொடுப்பார்ல சம்டைம்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணி தான் அதில் மிஷினை உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு அவர் யூஸ் பண்ணுவார். நம்மளுடைய மொபைலில் உள்ள கியூஆர் யூபிஐடி வச்சு யூஸ் பண்ணலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதனால வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷனை ஜிபே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதிரி கியூஆர் கோடு வரும். உங்கள் டிக்கெட் எவ்வளோ ஃபேரு, உங்கள் ஸ்டேஷன் என்ன டீல்ஸ் வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க எல்லாம் வந்து தரும். இல்லை உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேப்பை யூஸ் பண்ணி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி யூஸிங் மேப் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் மேப். அதாவது அந்த நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் போகுது அப்படிங்கிறத மேப் காட்டும். அதில் நீங்கள் அந்த எந்த ஸ்டேஷன் போக போகிறீங்களோ அந்த அப்ராப்ரியேட் ஸ்டேஷனை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பழைய மாதிரி அதே மாதிரி உங்களுடைய ஜேர்னி டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸ் காட்டும். அதை கிளிக் கொடுத்து எத்தனை பெரியவங்க நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, எத்தனை குழந்தைகள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஜேர்னி டைப் சிங்கிளா, ரிட்டனா, அப்புறம் வந்து ட்ரெயின் டைப் ஆர்டினரியா, மெயிலா, இல்லை சூப்பர் ஃபாஸ்ட், அதை கிளிக் பண்ணி பழைய அதில் உள்ள மெத்தட் மாதிரியே நம்ம பே பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பயணம் இதே நிறைவேற வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.